வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பேட் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம யூடியூப் சேனல் நிறையவே போட்டிருக்கோம். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மேலே ஐக்கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, அதோட தொடர்ச்சியா இது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் மட்டுமே பேஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கனால ஸோ ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்போட கன்யூஸ் டாபிக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாபிக் தான் நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்போட அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிபி வாட்ஸ்அப்ல என்னென்னலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம ஆர்டினரி வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணச்சுல இதெல்லாம் எவ்வளவு டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணா நம்மளோட பிரைவசி வந்து தேர்ட் பர்சனுக்கு போகும் அப்படின்னு கண்டிப்பா போகாது. அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல் அப்படி நோட்டிபிகேஷன் போட்டுக்கோங்க. அப்பதான் போட இன்ட்ரெஸ்ட் வீடியோ கொடுப்பேன், உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நான் உங்க ஷோக்கு நீங்க பார்த்துட்டு போயிட்டு நம்ம சேனல் வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ஆர்டினரி வாட்ஸ்அப்பும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் தூக்கிட்டு டேரெக்டாக ஜிபி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்டினரி வாட்ஸ்அப்பில் போய்க்கிறோம். என்னோட ஜிபி வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹாய் அப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் தேவைப்படுது, ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஃபேஸ் சூப்பராக கொடுத்துருப்பாங்க சொல்லலாம். ஏன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல்லுமே இதில் தான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல ஹாய் அனுப்புறங்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நானும் சிம்பிளாக ஒரு ஹாய் அனுப்பிக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மேலே அவங்க வந்து ஆன்லைன் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப அமேசிங்கான விஷயம் சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக் கீ பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே எல்லோ லிஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லொக்கேஷன் சிம்பிள் இருக்கும். அந்த லொக்கேஷன் சிம்பிளை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் லிங்க் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் இந்த ஜிபி வாட்ஸ்அப்போட லிங்க் வச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம சென்ட் பண்ணுற பட்டன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக சூப்பராக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ண அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அது வந்து சென்ட் ஆயிரும். சென்ட் ஆன அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லொக்கேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதில் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எனக்கு தேவையில்லை அப்படின்னால இன்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு கொடுத்துட்டு அப்படின்னா டேரெக்டாக அது போயிடும். ஸோ நீங்கள் எந்த லிங்கோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும், ஸோ இந்த வீடியோ இங்கேருந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும்னு நினச்சாலும், ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து அவங்களோட காண்டாக்ட் மட்டுமே நீங்கள் தனி ஃபோட்டோஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 or 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி வாட்ஸ்அப்பை இது கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையான மெத்தட் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு சேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை நானும் ரீட் பண்ணி ரீப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிற மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே இன்னொரு குரூப்பை கிரியேட் பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் முடியும். ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க இன்வைட் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் எத்தனை பர்சனோட இதில் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து உங்கள் கான்டாக்ட்லேருந்தே ஒரு குரூப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப அமேசிங்கான மெத்தட். இது வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கொடுக்கல, இனிமேல் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான மெத்தட். இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்கு அடுத்த பார்க்க போகிற மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான மெத்தட் சொல்லலாம். ஸோ நம்ம ஏதாவது கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் மோடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேம்ஸ் விளாண்டுக்கிட்டாலுமே டேரெக்டாகவே மெசேஜ் இதில் ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனில் போய் டேரெக்டாக ஆஃப் பண்ணிங்க. ஸோ இது மூலமாக கொடுத்து வச்சிங்கன்னா டோ நாட் டிஸ்டர்ப் மூலில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிறதே காட்டாது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஒரு நம்பரை சேவ் பண்ணாமலே அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இதில் வந்து உங்கள் கண்ட்ரி கோட் நம்பர் கொடுத்துருவாங்க. கண்ட்ரி கோட் கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நம்பர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்தியன் கண்ட்ரி கோட்னா 91 கொடுத்துட்டு டேரெக்டாகவே உங்கள் நம்பர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு இருக்கும். அந்த ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன பேச நினைக்கணும் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து டைப் பண்ணி முடிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே அந்த பர்சன் நீங்கள் சேவ் பண்ணாமலே டேரெக்டாக அவங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் சேவ் பண்ணியிருக்கேன் என்னோட நம்பர், ஸோ நான் அதை வந்து டேரெக்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான மெத்தட். இது வந்து நம்ம குரோமில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். இது ஜிபி வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான மெத்தட். நம்ம இதுக்கு தனியாக குரோமில் போய் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அதுக்கடுத்ததாக பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம
வாட்ஸ்அப் ஜிபி செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்க்காங்க. மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். ஸோ ஹைட் லாஸ் இன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ் இன் வரதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் வந்ததும் காட்டாது, போனதும் காட்டாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காட்டிக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது கொடுத்துருக்க மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா டிசபிள் ஃபார்வர்டு மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கீழே ஷோ ஆகிட்டு இருக்கும் இத்தனை வாட்டி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் எனல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த மெத்தட் ஷோ ஆகுது. ஸோ இது மூலமாக நீங்கள் டேரெக்டாக யாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு எந்த பர்சன் கால் பண்ண நினச்சிங்களோ டேரெக்டாக இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி ஒன் ஒன்லி மீ அண்ட் கான்டெக்ட் மீ அப்படின்னு இருக்கு. ஸோ இது கொடுத்து வச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க மட்டும் தான் கால் பண்ணுவாங்க. ஸோ இது அமேசிங்கான மெத்தட், யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம அதுக்கடுத்தா பார்க்க போகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் மூலமாக எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் யாருக்கும் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் ஹைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தும் காட்டாது, அவங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்காங்களும் அதுவும் காட்டாது. இது வந்து ரொம்பவே நோட் பண்ணுற விஷயம். ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்டி டெலிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஜஸ்ட்னா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு டேரக்ட் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிச்சு அப்படின்னா டேரெக்டாக அவங்க டெலிட் பண்ணாலுமே டேரெக்டாக காட்டிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே கிரிமினலான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாட்ஸில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆன்டி டெலிட் மெசேஜ் அப்படின்னு இருக்குது. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் யாருக்காவது தப்பி தவறி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கு அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரக்ட் நீங்கள் டெலிட் ஃபார் எவ்வளோ ஒன்று கொடுத்தாலுமே இந்த மெசேஜ் அவங்களுக்கு ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். ரொம்பவே டேஞ்சரான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்ட்டு சேட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணச்சில டபுள் டிக் வந்து ப்ளூ டிக் விழுந்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக அவங்க பார்த்து அர்த்தம். இந்த மெத்தட் நீங்கள் ஆன் பண்ணிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாகவே அவங்க ப்ளூ டிக் விழாமலே அவங்க பார்த்துருவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹேக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதுக்கடுத்தா பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் ஹைட் ப்ளூ டிக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க ப்ளூ டிக் விழாமல் அவங்க பார்த்துடுவாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் செகண்ட் டிக் அப்படின்னு இருக்கும். ஸோ சிங்கிள் டிக்கில் நீங்கள் பார்த்துடலாம் அந்த ஆப்ஷன். மூணாவது டிக் பார்த்தீங்கன்னா ஹைட் ப்ளூ மைக்ரோஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் மூலமாக நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து பெரிய அப்டேட் சொல்லலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா ப்ளூடிக் எல்லாத்தையுமே வந்துடும். இது கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோவை நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் இது காட்டவே காட்டாது. நீங்கள் எதுக்கு கொடுக்கனாலும் டேரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு காட்டக்கூட நினச்சாலும் அதுவும் டைப்பிங்கே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட் வந்து கான்டாக்ட் பண்ணுற இருக்குமா குரூப் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப்புக்கு இருக்குது. ஸோ இது வந்து டேரெக்டாகவே குரூப் கொடுத்துருக்காங்க. அதே மெத்தட் மாதிரி டேரெக்டாக அது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட், அதாவது நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாலுமே இது உங்கள்கிட்டும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமேசிங்கான மெத்தடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை வந்து வெளியே வந்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாகவே அந்த குவாலிட்டி வைஸ் வந்து பிக்சல் உடனே தான் போகும். ஸோ இதை ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த குவாலிட்டியில் 17 எம்பியில் ஃபோட்டோ எடுத்தாலுமே டேரெக்டாகவே நீங்கள் கேலரியிலேருந்து சென்ட் பண்ணாலுமே 17 எம்பிலாம் போயிட்டு இருக்கும். ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொன்னால். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 80 எம்பிக்கு மேலே நீங்கள் வீடியோஸ் அனுப்ப முடியாது. ஸோ இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் அனுப்பிக்கலாம். இதுவும் ஒரு அமேசிங்கான விஷயம். ஸோ நிறைய பெரிய படத்தில் மூலமாக இதில் அனுப்பிட்டுலாம் சொல்கிறாங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். 30% தான் வைக்க முடியும். இதில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிசபிள் மீடியா ஷேர் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 5 பேருக்கு தான் மீடியா ஷேர் லிமிட் பண்ண முடியும். அதாவது 5 பேருக்கு மட்டும் தான் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ண முடியும். இதில் மூலமாக பார்த்தீங்கன்னா 300 பேர், அதாவது எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 100 எம்பி வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து உடஞ்சி பிக்சல் உடஞ்சி தான் வரும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஆன் பண்ணிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த எம்பியில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிங்களோ அதே எம்பி குவாலிட்டி வைஸ் உடையாமலே டேரெக்டாக ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கும். இது வந்து சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இமேஜஸ், ஃபோட்டோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து உங்கள் கேலரியில் ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ஷோ ஆகாது. அதாவது நீங்கள் மொத்தமாக மீடியா விசிபிலிட்டி ஆன் பண்ணி வச்சிருக்கிறது ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மெத்தட் தான். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஐக்கடத்தை பார்க்க போகிற டிப் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம தீம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ தீம் ஆனாலும் இதில் மாற்றி வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அமைதியான மெத்தட். நம்ம வந்து டார்க் தீம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை க்ரீன் கலர், ரெட் கலர் எந்த தீமான வச்சுக்கலாம். அதுவும் வந்து தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டுமே டேரெக்டாகவே யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான மெத்தட். அதாவது நம்ம ஏதாவது பிளாக் கலர் தீம் வச்சுருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட் நீங்கள் மொபைலில் டார்க் மோட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டும் காட்டாது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சுக்கும். நிறைய லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும்.
இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் இல்லை, டேரெக்டாகவே என்னோட விசிபிள் கண்ணுக்குமே தெரியாது. ஸோ அவ்வளோ டேஞ்சரான மெத்தட். நீங்கள் டார்க் மோட் ஆன் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் அப்படி சொல்லலாம். இதுக்கு வந்து நீ டேரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி டேரெக்டாக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற ஈமோஜ் வந்து எந்த கலரில் வேணும், அது மட்டும் இல்லை நீங்கள் ஈமோஜ் ஸ்டைல் வந்து என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக மாற்றிக்கலாம். நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக மாற்றுறீங்க அப்படின்னா ஜெனுவனாக உங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மெச்சூரிட்டியான வாட்ஸ்அப் எப்படி இருக்குமோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் பர்சன் வாட்ஸ்அப் தானே நான் யூஸ் பண்ணால் எனக்கு தேர்ட் பர்சன் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னோட வாட்ஸ்அப் வந்து 2-வே கான்வர்சேஷனாக இருக்கணும். அதாவது என்ன தவிர பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் பார்க்கணும். தேர்ட் பர்சனாக இருக்கிற ஒரு ஜிபி வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க பார்க்க கூட நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ இன்னும் கண்டினியூஸாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒவ்வொரு கஸ்டமைஸ் பண்ணணும். அதாவது டைப்பிங்கில் வந்து கலர் மாற்றிக்கலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸ் பண்ணசில் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் டேரெக்டாகவே நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது வாய்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா என்னடா இது க்ரீன் கலர் தான் மெசேஜ் சென்ட் ஆகும், நீங்கள் என்ன ரெட் கலரில் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை பிங்க் கலரில் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே அமேசிங்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மெத்தட் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம வாட்ஸ்அப் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறதோட ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணுறீங்க, அதாவது ஆர்டினரி கால் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட டிபி வச்சு தான் காட்டும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டெமோ காட்டுறேன் பாருங்க. டிபி வாட்ஸ்அப் வந்து டேரெக்டாகவே ஆர்டினரி வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் கால் பண்ண சில டிபி காட்டாது. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிவர்சலில் நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ அதனால மட்டும் தான் அந்த கால் ஃபார்வர்டிங்கில் ஒரு மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் கால் பண்ணச்சில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஐக்கெடுத்து பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி வாட்ஸ்அப்பில் இது அப்டேட் ஆகலாம். ஆர்டினரி வாட்ஸ்அப்பில் அப்டேட் ஆச்சுன்னா ரொம்ப டேஞ்சரான மெத்தட்னு சொல்லலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூகம் அப்படின்னு ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேன் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் தேர்ட் பார்ட்டி ஆப்பை தவிர நிறைய பேர் வந்து அந்த யூகமில் யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து டிபி வச்சதுனால பார்த்தீங்கன்னா யார் பிளாக்காக இருக்கா யார் ஒயிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வீடியோ கால் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் ஃபேஸை பக்கரிங் டிங்கிரிங்லாம் பண்ணி உங்கள் ஃபேஸை அழகாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான மெத்தட்னு சொல்லலாம். ஏன்னா வீடியோ கால் பண்ணுறதையுமே டேரெக்டாகவே நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்க்குறது தான். இது மூலமாக டேரெக்டாக வந்து உங்கள் ஃபேஸை வந்து பக்கரிங் டிங்கிரிங்லாம் பண்ணி நீங்கள் ப்ளூட்டியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வரதோட தூங்காமல் அப்படியே வீடியோ கால் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான மெத்தட். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இல்லாட்டி பின் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் அது வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை நண்பா. ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணுற ஆப் ஆச்சு. நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட டேட்டாஸ் ஃபுல்லுமே ஜிபி வாட்ஸ்அப் கம்பெனிக்கு பேருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களோட செட்டிங்ஸ் போக வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா வீடியோ காலை கட் பண்ணிக்கிறேன். வீடியோ கால் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்கள் வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போக வேண்டியிருக்கும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. மேலே உள்ள அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸில் போய் கீழே செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிரிப்ட் ஆகி உங்களுக்கு கோடிங் மூலமாக டேரெக்டாக அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ரிசீவ் பண்ணச்சில் டேரெக்டாக அவங்க கோடிங் மூலமாக வந்துகிட்டு இருக்கும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சேஃபானது. ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப் அதாவது ஜிபி வாட்ஸ்அப் காரங்களுக்கு இது போகாது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ வைக்கிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வைப்பீங்க. இது வந்து ஒரு கட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நிமிஷம் வீடியோ வச்சிங்கனாலும் டேரெக்டாக 30 செகண்டாக அவங்களே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அமேசிங்கான மெத்தட். நீங்கள் வந்து டேரெக்டாக கட் பண்ணி அக்யூரேட்டாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒரு ஆப்ஷன் தேவையில்லை. இதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 1 செகண்டில் நீங்கள் 30 செகண்டில் எத்தனை வீடியோ இருந்தாலுமே, அதாவது எனக்கு 1.5 நிமிஷம் ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா 30 செகண்டாக 3 இதாக பிடிச்சி கொடுத்துச்சு. ஸோ அவ்வளோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா கீழே லைக் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை இதே மாதிரி புது அப்டேட் தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜிபி வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணி போகிறதுக்கு வந்து எஃப்எம் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், யோ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எந்த வாட்ஸ்அப் வந்து ஆடினோ வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.